தெற்கு மண்டலத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம்களில் வருவாய் பிரிவு சம்பந்தமான மனுக்கள் 99.55% நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு மற்றும் வளர்ச்சி கட்டணம், வீடு வேண்டி, வெள்ள நிவாரணம் போன்ற மனுக்கள் எல்லாம் அனைத்தும் தீர்வு காணப்பட்டு 100% தீர்வு காணப்பட்டுள்ளது. சுகாதார பிரிவு மனுக்களும் அனைத்தும் தீர்வு காணப்பட்டுள்ளது. வருகின்ற காலங்களிலே பொறியியல் பிரிவின் மூலமாக சாலை அமைத்தல், குடிநீர் தொடர்பான மனுக்கள் மட்டும் 127 மனுக்களில் 99 மனுக்கள் தீர்வு காணப்பட்டுள்ளது. இவ்வாறாக ஒட்டுமொத்தமாக பெறப்பட்ட மனுக்களில் 563 மனுக்கள் பெறப்பட்டு 463 மனுக்கள் முடிவு செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பெற்றுள்ளார்கள். இப்பொழுது கடந்த 15 முகாம்களில் வரப்பெற்ற மனுக்கள் தீர்வு பெறப்பட்டு இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு சிறப்பான நிலையை எய்தியிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு மேயர் அவர்கள் உரையாற்றுவார்கள். மதியம் 563 மனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப், அதாவது பஞ்சாயத்திலிருந்து வந்த ஏரியா, அத்திமரப்பட்டியாக இருக்கட்டும், முத்தியாபுரம் இருக்கட்டும், அடிப்படை தேவைகளே கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டும் செய்யவில்லை. அப்படி மாநகராட்சியோட இணைக்கப்பட்ட 2009 வருஷம் இணைக்கப்பட்டது. 10 ஆண்டு செய்யாமல் இருந்தோன்னா இப்போ முதலமைச்சர் உத்தரவுக்கானுங்க பல்வேறு நடவடிக்கை எடுத்ததில் அது குடி தண்ணீர் யாருன்னே இங்கே 24 நேரம் கணக்கில் தான் வந்துக்கிட்டே இருக்குது. டேங்க் திறந்தே தான் இருக்குது, போய்கிட்டு இருக்குது. அது போக வந்து எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன சாலையாக இருந்தது, 4 அடி 5 அடி, அதில் எல்லாமே பவர் பிளாக் சாலை எடுத்தாச்சு. அது கிட்டத்தட்ட நம்ம கணக்குப்படி 99 சாலை மிச்சம் இருக்குது. இருந்தாலும் அந்த சாலை எல்லாமே மிக விரைவில் பணி நடைபெற்று இருக்கு, முடிவு கொண்டு வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்று நடக்கும் பணி நம்ம சவுத் ஜோன் தூத்துக்குடியில் உள்ள 60 வார்டுக்கும் எல்லாமே ஈக்குவலாக என்னென்ன உண்டோ ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி பழைய நகராட்சியில் என்ன பணி நடந்தாலும் அதே நடக்கும். பொதுமக்கள் கோரிக்கை இருந்து இங்கேயும் ஒரு மகளிர் பூங்கா மிக விரைவில் அது வந்துடும், 2 மாதத்தில் பயன்பாட்டுக்கு வந்துடும். அதுபோக பார்த்திங்கன்னா அந்த டி அடிஷன் சென்டர், அதாவது நம்ம மாநகராட்சி சார்பாகவே சிஎஸ்ஆர் நிதியிலையும் நம்ம வந்து வாங்கி கட்டுறோம். மறுவாழ்வு மையம் மிக விரைவில் வந்து சொல்லிக்கணும். நம்ம ரொம்ப நாள் கோரிக்கை, அந்த பொதுமக்கள் கோரிக்கை என்னென்னா திருச்செந்தூர் ரோடு தான். நம்ம நகரில் முள்ளக்காடு வரைக்கும் நம்ம பகுதியில் இருந்தாலும் அதுவும் வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் உத்தரவுக்கிணங்க மிக சிறப்பாக பணி நடைபெற்று கொண்டிருக்கனால நிறைய திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் வருது, போகிற வண்டிகளும் இப்படி தான் போக வேண்டியிருக்கும். பாதசாரி பூங்கா வச்சுருக்கோம், அந்த சாலையும் நடைபெற்று இருக்கிறது. உங்கள் வேறு என்ன கோரிக்கைனாலும் உடனே நிறைவேற்றி தரும். ஏற்கனவே வந்து நாங்கள் எந்தெந்த பெரிய ரோடோ அதெல்லாம் லிங்க் பண்ணோம். இப்போ சின்ன சின்ன ரோடை லிங்க் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலை பணி, இப்போ நீங்கள் பொதுமக்கள் தர்ற சாலை பணி 100% எடுத்தாச்சு. இதில் ஏதாவது விடுபட்டுருக்கு, ஒரு ஏரியாவில் போடச்சில் என் இடத்துல வரல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 1 வீடு 2 பேருக்கு அதுக்கு ப்ரியாரிட்டி வராது, முக்கியத்துவம் வராது. நீங்கள் நிறைய வீடு இருந்து விடுபட்டுனா அந்த சாலை போடச்சிலே சேர்க்கப்பட்டு கொடுக்குறேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னமே ஆன்லைன் நம்பரில் கூப்பிட்டாலும் சரி, கால் சென்டர் நம்பரில் இல்லை நேரடியாக தொடர்பு கொண்டு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிக்கிறேன். இப்போது மனு கொடுக்க வர முடியும் கேட்டுக்கிறேன். வீடு இல்லையா அந்த இடத்துல? சொந்த இடம் தானே? தீர்வு இல்லாமல் இருக்கும். பையன் பேரில் இருக்கு பத்திரம், பையன் இறந்துட்டாங்க. அதனால கேட்டால் அவங்க அவர் சேர்ந்து அந்த போட முடியுங்க. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. வயசானவங்க தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 10 பேர் தண்ணி தள்ளி போய் குடத்தை பிடிச்சி பையன் இடம்னு எனக்கு தனியாக ஒரு செண்டு இருக்கா? வீடு எங்கே இருக்கீங்க? வீடு சந்தோஷம் அந்த இடத்துல இல்லை, நீங்கள் அங்கே தான் இல்லை உங்களுக்கு அபிரோடு வாங்கி போட்டு கண்டிப்பாக தண்ணி வந்துடும். இல்லை இல்லை வேற ஒரு ஸ்கீம் இருக்குது, அதை பார்த்து அபிரோடு குடம் எடுத்து பிடிச்சி தண்ணி எடுக்க முடியல. தாத்தாவும் நானும் தான் பக்கத்தில் பணம் கட்டுவீங்களா? கட்டிடுவீங்களா? 20,000. நீங்கள் என்ன உங்களுக்கு? சரி சரி சரிங்க. தண்ணி வராமல்
இருக்கா? டேப்லெட் போட்டு யாரு? பணம் கட்டுறோம் பணம் கட்டுறாங்க. சார் என்ன எந்த வார்டுங்க? ஐயா 53 வார்டு கேள்வி எல்லாம் மறைக்காங்கண்ணே. தண்ணிக்கு பணம் கட்ட வந்துருக்கணும். நிக்சன் தண்ணிக்கு இங்க வாங்க. 6 மாதம் ஆகுது. அந்த பிள்ளைய சொல்லாங்க. நம்ம வீட்டுக்கு லைன் வந்துட்டா வரல தண்ணி லைன் வேணும். பணம் கட்டியிருக்கீங்களா? பணம் கட்டுறதுக்கு வந்தோம் வாங்க இந்த மாட்டேங்கிறாங்க. வேங்க சொல்கிறேன். இந்த ஏரியா எத்தனை வீடு இருக்குண்ணே? 16 ஹவர் கட்ட ரெடியா? 16 கட்டுறது. உடனே பிடிச்சி கட்டிடலாம். என்ன பிரச்சனை? கோயில் இடம் லைன் போட்டுட்டோம். லைனை சேர்த்துருங்களா? அந்த ஆர்டர் வேறு யாருன்னா இருக்கு. பழைய ஃபைனல் 2015 ஆர்டர் போட்டு இருக்கு. கமிஷனரா? பிஎம்எஸ் டொனேஷன் சேர்க்கும்போது அந்த ஒரு உடனே கொடுத்துடலாம். பணம் வாங்கி கொடுத்துருங்க. அவங்க இடம் எங்கேயும் சண்டை போட்டு போட்டோம். தண்ணி கொடுத்துடலாம். தீர்வு உங்கள் பேரில் இருக்கலண்ணா. அதை நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். அதை பற்றி உங்களுக்கு வருவாங்க. இப்போ பணத்தை கெட்டு போங்க. வேங்க 16 பேரையும் வந்து சீனிவாச கண்ணன் எவ்வளோ நாள் இருக்கும் மாதிரி? வந்தீங்களா? இல்லை ஏதோ குளத்தில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. குளத்துங்களா சார்? வீடு கட்டுறது செந்தில் என்ன பிரச்சனை இது?